இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும் போது எடுத்தது. அந்த பைப் மேலே 2 அணில் இருக்காங்களே, அவங்க நல்லா வந்து மழையில் நனைஞ்சு குளிரில் நடுங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைப் மேலேருந்து ஏறி அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு குளிருக்காக தங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மழை பெய்யுது இல்லை வந்து வெளியே புயல் அடிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கனாக்கா நம்ம வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக சேஃப்டியாக இருப்போம். ஆனால் இவங்களோட வீடு பார்த்திங்கன்னா மரங்கள் தான். அந்த மரங்கள் கூட இப்போ நிறைய இடத்துல இல்லை, நிறைய வீடுகளை சுற்றி இல்லை. அப்படியே மரம் இருந்தாலும் சரி, ரொம்ப தொடர்ந்து மழை பெஞ்சுதுன்னா இந்த மாதிரி அணில்கள், காகம், புறா, இவங்கெல்லாம் குருவி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மழையில் நனைஞ்சு குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு கதவை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி வந்து தங்குவாங்க. சடனாக கதவை வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணாதீங்க, நான் அந்த இடத்துல அவங்க தங்குவாங்க. வாசல் கதவாக இருந்தால் பூனையோ நாயோ வந்து அந்த ஓரத்தில் மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக அவங்க தங்க ஆரம்பிப்பாங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுற்றி நிறைய காலி இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குன்னா மரத்தை நடுங்க. மரம் இருந்தால் இவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக தயவு செஞ்சு நிறைய மரம் நடுங்க.